ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இப்பவும் பிளாக்கேட்ல தான் இருக்கு. பல நபர்கள் மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வெசல் போகுது, அவ்வளோ வெசல் போகுது அப்படிங்கிறது எவ்வளோ பிரேக் டவுன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே இந்த இன்டர்நேஷனல் தளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல 19ஆம் தேதி 5 தான், 18ஆம் தேதி 5 தான், 17ஆம் தேதி 12, 16ஆம் தேதி 10, 15ஆம் தேதி 19, 14ஆம் தேதி 1 அப்படிங்கிறது போல விகிதத்துல குடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டாவும் சரி, இப்ப இருக்கக்கூடிய டேட்டாவும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா, போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல. முழுமையா வந்து பாத்தீங்கன்னா, ஈரான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதுல இப்போ வரக்கூடிய கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா பெர்ஷியன் கல்ஃப்குள்ள போகக்கூடிய கப்பல்களையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஈரான். அதாவது வெளிய வர்றது அப்படிங்கிறது வந்து பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள போறதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா சிக்கல்கள் அதிகரிச்சிருக்கு. எப்படி இதுக்கப்புறம் ஈரான் ஆஹ், பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்கதா சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. லாஸ்ட் மினிட் வந்துருங்க, கொடுக்குற டேர்ம்ஸ் தான் கடைசி, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சரி, இல்லைன்னா பயங்கரமா குண்டுகள் போடப்படும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் வார்னிங் கொடுத்துக்கிறாரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது முடக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா ஆயில் விலைங்கிறது ஏற ஆரம்பிக்கும். இப்ப திரும்பவும் 7% அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஆயில் விலைங்கிறது உயர ஆரம்பிச்சிருச்சு. $89 per பேரல் அப்படிங்கிறது போல. இது எல்லாமே மார்க்கெட்டுக்கான ஒரு விஷயம். ரெண்டாவது, தொடர்ந்து போர்ல இருந்தாங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் போய் செனட் சபை, காங்கிரஸ் சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்மிஷன் வாங்கணும். ஸோ அது வந்து இக்கட்டான சூழ்நிலை. ஸோ அதனால இப்போ இது போல ஒரு பிரேக்கை விட்டுருக்கிறார் அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் திருப்பி நடுவில் ஒரு பிரேக் விடுவாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எத்தனை நாளைக்கு இந்த செனட் காங்கிரஸ் சபை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியும்? ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்புறம் செனட்டையும், இது ரெண்டு சேர்ந்ததான் காங்கிரஸ். எத்தனை நாளைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள். பேச்சுவார்த்தை அப்படிங்கிற சொல்றாங்க, அழுத்தங்கள் போயிருவாங்களா ஈரான் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த ரவுண்ட் ஆஃப் டாக்ஸுங்கிறது சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது வயலேட் பண்ணப்பட்டுருச்சு ஈரானால. எப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து அவங்க விடலையோ அப்பவே வயலேஷன் தான். ஸோ அதனால அது இது கிடையாது. இதுக்கப்புறம் நாங்கள் குண்டுகள் போட போறோம், அதுவும் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது போல. ரெண்டாவது, அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. டொஸ்கா அப்படிங்கிற ஒரு வெசல், ஸோ வடக்கு அரேபியன் சி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் வந்து வார்னிங் கொடுத்து இன்ஜின் ரூமை வந்து பாத்தீங்கன்னா தொலை போட்டு விட்டோம், அது சுட்டுட்டாங்க. சுடக்கூடிய வீடியோக்கள், அதுக்கப்புறம் அது எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க, வார்னிங் கொடுத்தாங்க, இது எல்லாமே டெக்ல இருந்து எல்லாம் போயிருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுட்டுருக்குறாங்க. சுட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஓமன் கடைசியா எந்த பகுதிகளில் அது இன்டர்செப்ட் பண்ணப்பட்டது அந்த கப்பல் அப்படிங்கிறது போல மேப்லாம் வர ஆரம்பிச்சது. அமெரிக்காவோட மெரைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர் சொல்றாரு. 900 feet லாங்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் மாதிரி நேவல் பிளாக்கெடு போட்டிருக்கோம், தாண்டி போகலான்னு நினைச்சாங்க, ஆனா சரி வரல, பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட க்ரூ வந்து பாத்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சாங்க, ஆனா எங்களோட நேவி ஸ்டாப் பண்ணிடுச்சு, இன்ஜின் ரூம் சுட்டுட்டோம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து போஸ்ட் போட்டுக்கிறார். ஸோ அதுக்கேற்றபடியே அந்த மிரட்டல் போஸ்ட்டும் அவர் தான் போட்டாரு, சைடில் லோடாக இருக்கும். ஹார்மோஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, சீஸ்பயர் வயலேட் பண்ணிட்டீங்க, இஸ்லாமாபாத்துக்கு வாங்க, நாளைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு செகண்ட் ரவுண்டுக்கு கொடுக்கக்கூடிய டீலை ஒப்பந்தம் பண்ணிக்கங்க, அதுதான் கடைசி ஆஃபர். அப்படின்னா பவர் பிளான்ட்டு எல்லாத்தையும், பிரிட்ஜு எல்லாத்தையும் வந்து பண்ண அழிக்க போகிறோம், நோ மோர் மிஸ்டர் நைஸ் காய் அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. யார் யாருக்கு நைஸாக இருக்கணுங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இங்கே ஈரானுக்கும் அமெரிக்காவும் தெரியும் ஆரம்பிக்குதான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஐடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சையானக்கூடிய ஒரு விஷயம். இஸ்ரேலோட டிஃபென்ஸ் தரப்புலேருந்து, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தரப்புலேருந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க அத்தன்சிட்டி. ஏன்னா ஒரு இமேஜ் வந்திருந்தது, அது செய்திகள் சொல்லலாமா என்ன அப்படிங்க தெரியாமல் யோசிச்சிருந்தேன். ஏன்னா நிறையா போலி செய்திகள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொய்யான செய்திகள் நிறைய உலா வந்துகிட்டு இருக்கு. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸே அதிகப்படியான கவரப் செய்திகள் சொல்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதாவது ப்ரொபகேண்டா அப்படிங்கிறது பண்ணலாம். ஈரான்ல வந்து நிறைய பேர் பேசுறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு, அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க, அப்பாஸ் அகராச்சி அவர்கள் அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ப்ரொபகேண்டா நிறைய பண்ணலாம். பட் அதெல்லாம் எடுபடாது, எதுக்காக அது பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நிறைய பேர் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அங்க அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் மீடியால உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாராட்டு மழையில் நனைய வச்சிருக்காங்க. ஐடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா சரி, ஈரானோட ராணுவம்லாம் அவரை திட்டுறாங்க அப்படிங்கிறது போல என்னென்னமோ வந்து பாத்தீங்கன்னா வகை வகையா கிளப்பி விட்றாங்க. பட் ஆனா ஈரான்ல அது போல எந்த ஒரு விஷயமே இல்லை. யுனைட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல காணப்படுது. ஒற்றுமை, வீரம் அப்படிங்கிறது எந்த ஒரு வகையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல மீடியாக்கள், ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய சேனல்கள், பல பகுதிகள்ல இருந்து கவர் பண்ணக்கூடிய செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கான ப்ரொபகேண்டா பண்ணி பார்ப்போம் அப்படிங்களா, அவங்களால அதான முடியும். எப்படி சொல்றது? ஸோ சொல்லி பார்ப்போம் அப்படிங்களா சொல்லி பார்க்குறாங்க. பட் அது ஒன்றும் பெருமளவோட எடுபடாது. ஸோ அதே போல ஒரு செய்தியா இது அப்படிங்களா யோசிச்சேன். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அப்படி, ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து இப்படி அப்படிங்களா பல்வேறு விஷயங்கள் வருது. அது கொஞ்சம் மத சார்பா இருக்கிறதுனால கிளாரிட்டியா சொல்ல முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. மெயினான செய்தி என்னன்னா, இந்த இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஜீசஸை வந்து பார்த்தீங்கன்னா உருவ சிலையை வந்து சுத்தியால கொண்டு மண்டையை அடிச்சு உடச்சிருக்கிறாங்க. ஒரு சிலையை வந்து அடிச்சு உடச்சிருக்காங்க அப்படிங்கிற இமேஜ். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஐடிஎஃப் தரப்பு வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்ட அந்த சோல்ஜரை தக்க தண்டனை கொடுக்கப்படும். தெற்கு லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா எதுக்காக போய் இஸ்ரேலுக்கு உதவும்? இஸ்ரேல் அங்க இருக்கிறவங்கள பண்ணா பரவாயில்ல. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சர்ச்செல்லாம் ஏன் அடிக்கிறாங்க? ஏன் பத்த வைக்கிறாங்க? ஏன் ஜீசஸ் சிலையெல்லாம் கொண்டு வந்து பண்ணா உடைக்கிறாங்க, நொறுக்குறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது என்னத்த அவங்க உலகத்துக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற. சரி பரவாயில்ல, மெயினான பாயிண்ட்டுக்கு வருவோம். ஏன்னா அப்புறம் பேசணும்னா அது மத சார்பா நிறைய விஷயங்கள் பேசணும். அப்புறம் அதுக்குள்ள டீப்பா போனோம்னா நம்மளுக்கு அது வேற பத்தி எதுவும் தெரியாது வேற. ஸோ அதனால அது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. ஸோ அதனால அதை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம செய்திகளுக்குள்ள வரலாம். ஸோ இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெபனான்குள்ள, அதுவும் குறிப்பா தெற்கு லெபனான்குள்ள இப்போ ஊடுருவி போயிருக்கிறாங்களே, அது ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் ஜோன் FDZ அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ் பண்ணக்கூடிய பவுண்டரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுசும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். லெபனானோட தெற்கு பகுதிக்குள்ள அதோட பகுதிகள் ஓகே. இப்போ அதோட கடலோர கோஸ்டல் பகுதிகளும் இப்போ இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால என்ன கிளைம் பண்றாங்கன்னா, அந்த மேரிடைமும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அப்படிங்கிறாங்க. ஏன் இது மெயினான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப இன்னொரு ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இது லெபனானோட குவெனா கேஸ் ஃபீல்டு. அந்த இடத்துல கேஸ் இருக்கக்கூடிய ஃபீல்டு. ஸோ அதுல வந்து எங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் வந்துருச்சு. நாங்க இப்ப அங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிளாஸ் எடுத்துக்குவோம், எல்லாம் பண்ணிப்போம். இனிமே அது எங்களுக்கு சொந்தம், நாங்க அதை பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்புல இருந்து. அதாவது இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா யாரும் போய் பெருசா எந்த ஒரு வேலையும் செஞ்சாரு. இஸ்ரேல் வந்து பண்ணா காசாவை அழிக்கிறதுனால லெபனான் அட்டாக் பண்ணு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் மேல தாக்குனதுனால லெபனான் அட்டாக் பண்ணாங்க. அதுதான் நடந்த விஷயமே தவிர அவங்க ஒன்றும் ஃபர்ஸ்ட் வந்து பண்ண இவங்க மேல அக்ரஷன் காட்டல. இப்போ பலரும் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பேசுறாங்கன்னா, அவங்க அடிக்கிறதுக்கு அடிக்கிறாங்க. இதே அமெரிக்க அளவுக்கு லெபனானோ ஈரானோ வந்து ரிச்சஸ்ட் கண்ட்ரி, சவுதி அது போல நாடா வந்து ஈரான் இருந்ததுன்னா பேச்சுக்கள் வேற மாதிரி இருந்திருக்குமோ? ஒரு சாரா இருக்கிறாங்களே பல நபர்களும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எதே எப்படியோ பரவாயில்ல. நாட்கள் ஆக ஆக எதனால ட்ரம்ப் அவர்கள் உள்ள வந்தாரு, அதையவே எல்லாம் மாத்துறாங்க. ஃபேக்டே வந்து பண்ண இப்பெல்லாம் மாறி போச்சு. பேசுறதெல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா நானே வந்து யோசிச்சேன், என்ன எல்லாம் மாறிடுச்சு, நம்ம ஏதோ பேரல் யூனிவர்ஸ்குள்ள வந்துட்டோமோ அப்படிங்கிற. நான் டவுட், இங்கிலீஷ் மீடியால தான் அப்படி பேசுறாங்க சொல்லிட்டு தமிழ் மீடியாலயே பார்த்தா எப்படி இது அந்த நியாயப்படுத்தல் இப்பெல்லாம் அமெரிக்காவில் செய்ய வேண்டியது போல இல்ல, ஆல் இந்தியா அரசாங்கமே செய்ய வேண்டியது இல்லை போல இருக்கு. அந்த நியாயப்படுத்தலாம் வந்து பண்ண இவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அடடே வேஸ்ட் பிரமாதம் அப்படிங்கிறதோட. நான் தான் ஏதோ கோமால இருந்திருக்கேன் போல தெரியுது, இல்ல வேற ஏதோ யூனிவர்ஸ்ல இருந்து வந்துட்டேனான்னு தெரியல. இப்ப எல்லாமே வந்து பண்ண மாறி போச்சு. ஆரம்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறி போச்சு. எதுக்காக இவ்வளவு விஷயங்கள் நான் வந்துட்டு சொல்றேன் அப்படின்னா, இங்க கிறிஸ்டின் கும்பிடக்கூடிய கடவுள் ஜீசஸ் கிறிஸ்டிய வந்து பண்ண மண்டை அடிச்சு உடைக்கிறாங்களே இஸ்ரேல் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ரெண்டாவது, இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய கேஸ் ஃபீல்ட ஓகே எடுத்துட்டாங்க. எவ்வளவு சர்ச்சைகள் பாருங்க இஸ்ரேல்னால. அடுத்த ஈரான்ல ஆயில் இருக்குது, கேஸ் இருக்குது, அது எடுத்துப்போம் அப்படிங்கிறது போலயே சொல்லிட்டு தான் ட்ரம்ப் அவர்கள் வந்தாரு.
நடுவுல என்னடான்னா இப்பெல்லாம் அணு ஆயுதம் இருக்கு கன்ஃபார்மா ஈரான் கிட்ட அப்படிங்கிறது போல அமெரிக்கா சொல்றாங்களோ இல்லையோ, இப்பெல்லாம் அது பண்ண மீடியாக்கள் வந்து கன்ஃபார்மா இருக்கு அணு ஆயுதம் ஈரான் கிட்ட அப்படிங்கிறது போல எல்லா நாடுகிட்டையும் தான் இருக்கு. அமெரிக்கா கிட்டயும் தான் இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் தான் இருக்கு. ஸோ என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஈரான் அத ஒத்துக்கிட்டாங்க தான். இப்ப அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ புதுசா பேசுற மாரி ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி அதில பேசும்போது சரி என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி அவ்வளோதான். எல்லாரும் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மலாம் புரிஞ்சுக்கிட்டு சரிங்கன்னு சொல்லி பழகிக்க வேண்டியதுதான். மெயினான பாயிண்ட் என்ன அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது வருங்காலத்துல, எதிர்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இல்ல நியூக்ளியர் என்ரிச்மென்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணா, இந்த யுரேனியம் என்ரிச்மென்ட் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியருக்கு ஃபியூயலா போகும். அப்படிங்கிறது நான் சேனல்ல பல வீடியோக்கள் வந்து பண்ணா போட்டிருப்பேன். இத பத்தியே பிரத்யேகமா நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன். நியூக்ளியர் பவர் பிளான்ட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது போல. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்ப எப்படி ஆயில், கேஸ் அதே போல யுரேனியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 கட்டத்துல அது ஒரு ஃபியூயலா மாறும். அதிகமா தேவைப்படக்கூடிய பொருள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, அது கேன்சர் உட்பட பல ட்ரீட்மெண்ட் சிவிலியன் பர்ப்பஸ் கூட அது யூஸ் ஆகும். ஸோ அப்ப கரண்ட் ஜெனரேஷனுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஈரான் கேட்கும்போது, அத நாங்க குடுக்குறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. அமெரிக்கா எங்க இருக்கு? ஈரான் எங்க இருக்கு? அமெரிக்கா ஏன் ஈரானுக்கு தரணும்? இவங்க சொல்றது அதாவது அந்த நாடு கிட்ட இருக்கக்கூடிய வளத்த அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அமெரிக்கா வந்து அங்க பார்த்து செஞ்சு குடுத்து அவங்க குடுப்பாங்க. அதுக்கு ஈரான் கப்பம் கட்டிக்குவாங்க. இது எப்படி இருக்குன்னா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உருவாகக்கூடிய கதை அப்படிங்கிறது நம்ம அந்த காலகட்டத்துக்கு போனோம் அப்படின்னா, ஆ அங்க இருக்கக்கூடிய செவ்விந்தியர்கள் கிட்ட இதே போல தான் டீல். நாங்க உங்களுக்கு தரோம் அப்படிங்கிறது போல ஒரு டீல். நீங்க ஏன்ப்பா எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற போல அப்ப அவங்க கேட்டாங்க. இப்ப அந்த இனமே இல்லாம போச்சு. இப்ப அதே போல ஒரு விஷயத்த இங்க செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் வருது. இந்த பிராந்தியங்கள்லயும். ஸோ அது போல எதுவும் நடக்காம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்க வேண்டியதுதான். 2வது மெயினான விஷயம். இங்க லெபனான் இது போல விஷயங்கள் ஓகே. இதுல காசாலையும் வந்து பாத்தீங்கன்னா சண்டையை ரெஸ்யூம் பண்ண போறோம் அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். அதுவும் ஹமாஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா டிசார்ம் ஆகிறதுக்கு. ஸோ அதனால டெட்லைன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல காசா மேல வந்து பண்ண தாக்குதல் நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது கூட இஸ்ரேலோட மீடியாக்கள் சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அப்படியே நாட்டின் நரம்பெல்லாம் வெறி ஏறி போய் எல்லாம் கோவப்படுற மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்காக சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இஸ்ரேலோட மீடியா ஹரட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மீடியா அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பல ஐடிஎஃபோட வீரர்கள், இஸ்ரேலோட டிஃபென்ஸ் போர்ஸோட வீரர்கள் என்னென்ன தப்புகள் அவங்க செஞ்சிருக்காங்க போர்க்களத்துல அப்படிங்கிறதுக்கான டெஸ்டிமோனிஸ் அவங்களே சொல்லுவாங்க இல்லையா, ஒத்துக்குவாங்க இல்லையா, அதை வெளியிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா என்னென்ன போர் குற்றங்கள் அவங்க கமிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க அப்படின்னா 4 பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் பாலஸ்தீன் சிவிலியன் கான் யூனிஸ் பகுதியில வயசான ஒரு நபர் 3 குழந்தைங்க டீனேஜ் பசங்க 3 குழந்தைங்க வயசான ஒரு நபர் இருந்தாங்க, சுட்டு கொன்னுட்டாங்க எங்க கண்ணு முன்னாடி. நம்ம வீரர்கள் சுட்டு கொன்னுட்டாங்க. அது போல ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஸ்னைப்பர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்குறதுக்காக நிக்கக்கூடிய ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொன்னுட்டாரு. ட்ரோன் ஆபரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா வேணுக்குனே பாலஸ்தீன் மக்கள் வாழக்கூடிய அந்த மக்கள் டென்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அங்க குழந்தைகள் விளையாட்டுருப்பாங்க, அது மேல கிரெனேட் போட்டாங்க. இதெல்லாம் வந்து பண்ண ஐடிஎஃப் வீரர்கள் எத்தனை இது போல செஞ்சிருக்காங்கன்றது கவுண்டிங் வேற பண்ணி பாக்குறாங்க. அந்த இது ஃபுல்லா நிறைய போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கவே முடியல என்னால. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த செய்திகளை பேசவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அது வேற மாதிரியான விஷயத்துக்கு போயிடும். இது போல விஷயங்களை எதுக்காக இப்ப சொல்லணும்? அவங்க ஆபரேஷன் பண்றாங்க, பாதுகாப்பு அப்படிங்கிற சொல்றாங்க. எதுக்காக இஸ்ரேலோட மீடியாக்களே இதை சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க நாட்டை பாதுகாப்பு பண்ணிக்கிறேன், ஒரு நியாயப்படுத்துதல், நியாயமான போர், நியாயத்துக்காக அப்படிங்கிறது கூட சொல்றதுக்கு கூட மனசு வர மாட்டேங்கிறீங்க. அது மாதிரியான ஒரு விஷயத்து கூட இல்லையே. இருப்பினும் இது போல ஒரு நபர்களுக்கு ஆதரவு அலைகள் பெருமளவுல இருக்கு அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. இப்ப பார்ப்போம் என்ன ஏது என்ன நடக்குது. ஏன்னா ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களும் வேற பாவம் இருக்கிறதுல. பட் பரவாயில்ல, அவங்களாம் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா
இத பத்தின விஷயங்கள் ஏதாவது விவரமா பேசுறாங்க. எதுக்காக இது போல விஷயங்கள்லாம் நடக்குது? இஸ்ரேல் எதுக்காக போராடுறாங்க? நியாயத்தின்பால், உரிமையின்பால், ஏதாச்சும் ஒரு பால் அவங்க ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னா, நியாயப்படுத்துதல் இருந்துச்சு அப்படின்னா, அத கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்த பதிவுல நான் இந்த பிரச்சனைகள் எதனால நடக்குதுன்றத புரிஞ்சுகிட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா எனக்கே புரிய மாட்டேங்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இந்த உலகத்தில் இன்னும் என்னென்னலாம் நடக்கப் போகுது? அதெல்லாம் எது எதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஈரான்லயும் ஒரு வேள அமெரிக்கா நியாயத்துக்காக அநியாயத்தை எதிர்த்து கடவுளின் அருளால், தேவர்களின் அ கட்டளையால் இது போல ஏதாவது செய்றாங்களா? அப்படிங்கிறதையும் ஜேர்னலிஸ்ட் தரப்புல ஏதாவது சொன்னாங்கன்னா, அடுத்தடுத்த பேர பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடக்குமா? அப்படிங்கிறது பெரும் சிக்கலா இருக்கு. என்ன நடக்க போகுது? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆக போதா? ஈரான் அமெரிக்கா கட்டளைக்கு ஒத்துக்க போறாங்களா? இல்ல இறைவனின் கட்டளைக்கு ஒத்துக்க போறாங்களா? இல்ல சண்டைகள் ஆரம்பிக்க போதா? இன்னும் சற்று நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்றத அடுத்தடுத்த செய்திகளோட உங்கள வந்து பார்க்குறேன். செய்திகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். கூடவே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா அப்பதான் என்னால தொடர்ந்து பதிவுகளை போட முடியும். யூடியூபும் ப்ரொமோட் பண்ணி எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். அவருக்கு ஸ்டே சேஃப். பை.